வீட்ல ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருது, பர்த்டே பார்ட்டி, ஏதோ ஒரு gift பண்ணுமா? நீங்க ஒரு கார்டன் லவர், குடுக்க போறவங்களும் ஒரு கார்டன் லவரா இருக்காங்களா? அவங்களுக்கு என்னென்ன மாதிரி கார்டன் gift எல்லாமே நம்ம பண்ணலாம், இல்ல ஜென்ரலா கார்டனிங் giftலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இது வந்து உங்க தோட்டத்துல இருந்தே எடுத்துட்டு போலாம், ஒரு சின்ன அஃபோர்டபிள் பிரைஸ்ல வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம். சோ அந்த மாதிரி ஈஸியான ஒரு கார்டன் giftலாம் என்னென்னன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். gift கொடுக்கறதுக்கு நிறைய ஒரு ஐடியா எக்ஸ்ப்ளோர் ஆன மாதிரியும் இருக்கும். சோ இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க, கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து ஒரு பிளான்ஸ் இல்லை ஹவுஸ் பிளான்ஸ், ஆர்னமெண்டல் பிளான்ஸ்னு கூட சொல்லுவாங்க. கிஃப்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகான பிளான்ஸை கொடுக்குறது ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் அழகான உங்கள் நண்பர்களுக்கு இந்த மாதிரி அழகான பிளான்ஸ் வந்து சூப்பராகவே கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா பீஸ் லிலி. பீஸ் லிலி பார்க்க அழகாக இருக்கும், ஆக்டிவ் மெயின்டெனன்ஸ் இருந்தால் போதும், நல்ல ஒரு பூவும் பூக்கும், இன்டோர்லேயும் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீஸ் லிலி வந்து கொடுக்கலாம். இல்லை ஸ்னேக் பிளான்ட்டு, பேத்தோஸுங்கிறது ஒன்றும் இல்லை, மணி பிளான்ட்டு தான், ஜிசி பிளான்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸு. இல்லை ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன், நல்ல ஒரு ஃபங்க்ஷன், ரொம்ப கிராண்டான ஒரு ஃபங்க்ஷன், கல்யாணம் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்து போன்சாய், குட்டியாக போன்சாய் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இல்லை வந்து பூச்செடிகள் கொடுக்கலாம். கிராஃப்டட் ஹைபிஸ்கஸ்லாம் நிறையா வந்துட்டுருக்கு, பெரிய பெரிய ஹைபிஸ்கஸ் பிளான்ட், அதாவது செம்பருத்தி பூக்கள், அதுவும் நீங்கள் வந்து கிஃப்டாக கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைலிஷான பாட்ஸ் இல்லை பிளான்டர்ஸ், அதாவது சின்ன சின்ன தொட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிஃப்டாக கொடுக்கலாம். நம்ம நார்மலான வந்து பாட்ஸ் தான் நிறைய வந்து வச்சுருப்போம். செராமிக், டெரக்கோட்டா பிளான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக அழகாக ரொம்ப நல்லாவே இருக்குது. செல்ஃப் வாட்டரிங் பாட்ஸ் எல்லாமே நிறையா வந்து இப்போ கிடச்சிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி கிஃப்டெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது கார்டன் டூல் கிட். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து கார்டன் வச்சுருக்காரு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஒரு ரிலேட்டிவ் கார்டன் வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எத்தனை நீங்கள் டூல் கிட் வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு கார்டன் டூல் கிட்டை வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம். கார்டன் டூல் கிட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, க்ளவுஸு, ப்ரூனர் சிசர்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரே பாட்டில், இதெல்லாமே பண்டிலாகவே இருக்குது. இப்போ நான் சொல்கிற நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமேசான்லேயே கிடைக்கிது. என்னோடய அஃபிலியேட் லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது மூலமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்தது ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், அதுக்கப்புறம் சாயில் மிக்ஸ், பாட்டிங் மிக்ஸ்லாம் கூட நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம். அகைன் ஒரு கார்டனர் பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப வெல்கமிங்காக, ரொம்ப ஈஸியாக, அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களை நீங்கள் கொடுக்குறீங்க. என்ன சொல்கிறது, ஒரு கேக் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி தான் இது அவங்களுக்கு எல்லாமே. ஸோ ஒரு வெர்மி கம்போஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை கோகோ பீட்டாக இருக்கட்டும், பெர்லைட்டாக இருக்கட்டும், வேப்பம் புண்ணாக்காக இருக்கட்டும், சீவீட் ஃபெர்டிலைசராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நீங்கள் வந்து கிஃப்டாக எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். அதுவும் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்தது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் யாராவது புதுசாக வந்து கார்டன் வந்து தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீட்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம். இதில் வந்து அந்த சீட் ஸ்டார்டிங் அந்த ட்ரே இருக்குல்ல, அது இருக்கும். அதுக்கு வெஜிடபிள் சீட்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளவரிங் சீட்ஸு, ஹெர்ப்ஸான சீட்ஸு, இதெல்லாம் வந்து ஒரு பேக்காக நீங்கள் வந்து கிஃப்டாக கொடுக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் இதை இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டில் ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் கிஃப்டாக வந்து ஒரு ரேப் பண்ணி கொடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி வாட்டர் கேன்ஸ் இருக்குல்ல, அந்த தண்ணி ஊற்றுற வாட்டர் கேன்ஸு, அதுவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக டிசைன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் வந்து கிஃப்டாக கொடுக்கலாம். அதே மாதிரி சன்லைட் கம்மியாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃப்ளாட்டில் இருக்காங்கள்ல, அவங்களுக்குலாம் வந்து ப்ரோ லைட்டு, அதுக்கு அந்த மினி இண்டோர் செட்டப்புக்கான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம். அடுத்தது டெரேரியம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரில. டெரேரியம்ங்கிறது சின்னதாக வந்து ஒரு கண்ணாடி கோலையில் வந்து பார்த்திங்கன்னா அழகான செடிகள்லாம் வந்து வச்சு அதை வந்து முடிப்பிட்டு வச்சுருவாங்க. ஸோ அந்த கோலைக்குள்ளேயே அந்த செடி வந்து வளரும். அது ஒரு எக்கோசிஸ்டமாக அதுக்குள்ளேயே வளரும், பார்க்க அழகாக இருக்கும். ஸோ டெரேரியம் நீங்கள் பண்ணலாம். அது டைம் ஆகும், அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இல்லை நீங்கள் ஆன்லைனில் வாங்கி கூட கொடுக்கலாம். டெரேரியம் வந்து ரொம்ப ஒரு க்யூட்டான கிஃப்ட், அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சும்மா கூகுள் பண்ணி பாருங்கள் டெரேரியம் அப்படின்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது கார்டனிங் புக்ஸ் இல்லை ஜேர்னல்ஸ் வந்து நீங்கள் வந்து கிஃப்டாக கொடுக்கலாம். கார்டனிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. ஜேர்னல்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, சும்மா நீங்கள் நோட் பண்ணி வைக்கிற மாதிரி, இன்றைக்கி வந்து நான் டே 1 கத்திரிக்காய் வந்து இன்றைக்கி இப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு. சில பேர் எழுத பிடிக்கும்ல, ஸோ அவங்களுக்கு குட்டி டைரி மாதிரியோ இல்லை வந்து கார்டனிங் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் ஏதாவது நீங்கள் வந்து கிஃப்டாக கொடுக்கலாம். நல்ல யூஸ்ஃபுல்லான புக்ஸ்லாம் நானும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், கீழே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள்லாம் கிடைக்கும். அடுத்தது பர்சனலைஸ்டு கிஃப்டாகவே நீங்கள் வந்து கஸ்டம்டு பிளான்ட் டேக்ஸ், நீங்களே வந்து என்ன பிளான்ட் வேணுங்கிறத வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை வந்து கஸ்டம் டிஷர்ட்ஸ் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரிண்டபிள் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. இதுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்குது, அதுவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா நீங்களே வந்து என்ன வேணுமோ அதை கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணி இங்கே கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரசனைகள் இருக்கிற நமக்கு வந்து, அதாவது கார்டனர்ஸாக இருக்கிற நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் குட்டி குட்டி சில விஷயங்கள் மட்டும்தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கிஃப்டாக கொடுத்து பாருங்கள். உங்கள் தோட்டத்து நண்பராக இருக்கலாம், இல்லை தோட்டம் வைக்க போகிற நண்பராக இருக்கலாம். இது ஒரு ஹாப்பியான விஷயம், அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் சொல்லும் போதே எனக்கு ஹாப்பியாக இருக்குது.
நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கிஃப்டாக கொடுத்து பழகுங்க. அண்ட் ரொம்ப நல்லாவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அவங்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக பிடிச்சிருந்ததா அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு லைக்கும் பண்ணுங்கள். உங்கள் தோட்டத்து நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.